அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு Sanju மை வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா பூரி. எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேமஸான இந்த மசாலா பூரி எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மசாலா பூரி செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப் வெள்ளை பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் பட்டாணி, 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கேன், 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. 5 விசில் வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இது லைட்டாக மசிச்சு விட்டுருங்க, ரொம்ப மாவு மாதிரி மசிக்க வேண்டாம். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்குங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்திக்குங்க. இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்குங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொத்தமல்லித்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது குக் ஆகட்டும். இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாவோட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட்டாணி வேக வச்சது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மசாலா லைட்டாக கொதி வருது. இந்த டைமில் நான் உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கிறேன். இதோட கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுவும் நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மசாலா பூரிக்கு தேவையான மிக்சர் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. மசாலா பூரிக்கு இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சர்விங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பூரியை சின்ன சின்ன பீசஸாக உடச்சி போடுங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாட் சட்னிஸோட ரெசிபிஸ் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. புளி சட்னி ஆட் பண்ணிக்கோங்க. மேலே சேவ் எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற இந்த சாட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.